வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன். மும்மொழிக் கொள்கையை ஏற்காததால் மத்திய அரசு வழங்காத 2000 கோடி ரூபாய் மாநில அரசின் சொந்த நிதியிலிருந்து விடுவிப்பு. 2000 கோடி ரூபாயை இழந்தாலும் பரவாயில்லை, இருமொழிக் கொள்கையை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம் என பட்ஜெட் உரையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டவட்டம். வரும் நிதியாண்டில் 40,000 அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. கடந்த 4 ஆண்டுகளில் 57,000 அரசு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல். அரசு அலுவலர்களுக்கான ஈட்டிய விடுப்பு மீண்டும் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. ஈட்டிய விடுப்பு 15 நாட்கள் வரை சரண்டர் செய்து பணப்பலன்களை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு. நடப்பு நிதியாண்டில் 5 லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. சென்னையில் ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கவும் நடவடிக்கை. அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும். 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பட்ஜெட்டில் அறிவிப்பு. பெருநகரங்களில் அதிகரிக்கும் காற்று மாசை கருத்தில் கொண்டு 1125 மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்ய முடிவு. அதிகபட்சமாக சென்னையில் 950 பேருந்துகள் நடப்பாண்டில் அறிமுகம் செய்யப்படும் என அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள விமான நிலையங்களை 2,928 கோடி ரூபாயில் விரிவாக்கம் செய்ய முடிவு. ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் எனவும் அறிவிப்பு. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் 3,500 கோடி ரூபாய் மதிப்பில் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும். நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. தமிழக உயர்கல்வித்துறை மேம்பாட்டிற்கு 8,494 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 8 மாவட்டங்களில் புதிதாக அரசு கலைக்கல்லூரிகள் தொடங்கப்படும் எனவும் அறிவிப்பு. தாயுமானவர் திட்டத்தின் கீழ் பெற்றோரை இழந்து உறவினர்களின் அரவணைப்பில் வாழும் 50,000 குழந்தைகளுக்கு மாதம் 2,000 நிதி உதவி. பள்ளியில் இடைநிற்றலை தடுக்கும் வகையில் நடவடிக்கை. ₹1 தமிழக அரசின் வரவு செலவு கணக்கு வெளியீடு. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் மூலம் அதிகபட்சமாக 45.6 காசுகள் வரவு. மக்களுக்கான உதவித்தொகைகள் மானியங்களுக்காக மட்டும் அதிகபட்சமாக 31.6 காசுகள் செலவு. தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டில் ஏமாற்றமே மிஞ்சியதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நீட் தேர்வு ரத்து, ஓய்வூதிய திட்டம், கல்விக் கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் இல்லை எனவும் கருத்து. நிதிநிலை அறிக்கைக்கு பதிலாக வெள்ளை காகிதத்தை அளித்திருக்கலாம். 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை நெருங்கும் முதல் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். தமிழ்நாட்டிலேயே இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களின் நலன்களையே மறந்த பட்ஜெட். பெரும்பான்மையான அறிவிப்புகளில் போலித்தனமே அதிகம் உள்ளதாக தாவேகா தலைவர் விஜய் விமர்சனம். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக இந்த ஆண்டு மேலும் 1 லட்சம் கோடி கடன் வாங்க முடிவு. தமிழக அரசின் வரம்புக்குள்தான் கடன் உள்ளதாக நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் பேட்டி. வரும் 23ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. தமிழக பட்ஜெட்டில் முதல்வர் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. ஒரே நாளில் 2 முறை உயர்ந்த தங்கம் விலை. சவரனுக்கு 1,440 ரூபாய் விலை உயர்வு. சவரன் 66,400 ரூபாயாக அதிகரிப்பால் நகை வாங்குவோர் கடும் அதிர்ச்சி. வேலூரில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி சுட்டெரித்த வெயில். திருப்பத்தூர், கரூர், பரமத்தி, சென்னை, ஈரோடு, மதுரை உள்ளிட்ட பகுதிகளிலும் வெப்பம் அதிகரிப்பு. பொது இடங்களில் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் நடத்த இனிமேல் கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இபிஎஸ் அறையில் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்காத முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பட்ஜெட் கூட்டத்தொடரில் எவ்வாறு செயல்படுவது என்பது தொடர்பான ஆலோசனையை புறக்கணித்தார். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை அறிக்கை அதிர்ச்சி தருகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பினாமி மூலம் முறைகேடு அம்பலமாகி உள்ளதாகவும் அண்ணாமலை புகார். 1000 கோடி ஊழல் என ஒருவர் சொல்ல அதையே அமலாக்கத்துறையும் சொல்கிறது. அண்ணாமலை குறித்து அமைச்சர் செந்தில் பாலாஜி மறைமுக விமர்சனம். அமலாக்கத்துறை சொல்வது போல் டாஸ்மாக் முறைகேடு நடந்திருந்தால் கட்டாயம் விசாரிக்க வேண்டும். முறைகேட்டிற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். சென்னை மூர் மார்க்கெட் கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் இயக்கப்படும் 21 மின்சார ரயில்கள் வரும் 17ஆம் தேதி ரத்து. பராமரிப்பு பணிகள் காரணமாக காலை 9:25 மணி முதல் மதியம் 2:25 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவிப்பு. சேலத்தில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்த டுட்டோரியல் கல்லூரி ஆசிரியர் கைது. ஜாமீனில் வெளிவர முடியாத 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் அதிரடி. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் தெப்பல் உற்சவம் கோலாகலம். திருவாபரணங்கள் அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த பெருமாள்.
பங்குனி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. பக்தர்கள் 18ஆம் படி ஏறி நேரடியாக கோயிலுக்குள் நுழைந்து சாமி தரிசனம் செய்ய நடவடிக்கை. முதலமைச்சர் குறித்து அவதூறான கருத்துக்களை பேசியதாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ரத்து. கவனமாக பேச வேண்டும், உருவகேலி செய்யக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். தமிழக முதல்வருக்கு கன்னட ரட்சண வேதிகை பாராட்டு. ரூபாய் குறியீட்டை நீக்கி மத்திய அரசுக்கு எதிராக மிக தைரியமாக செயல்பட்டதற்கு வாழ்த்து. தேசிய கல்விக் கொள்கை மூலமாக ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் வியக்கத்தகுந்ததாக உள்ளதாக நிகழ்ச்சி. ஹிந்தி குறித்த தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை விமர்சித்த ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். நிதி ஆதாயத்திற்காக தமிழ் திரைப்படங்களை ஹிந்தியில் டப்பிங் செய்ய அனுமதிக்கும் தமிழக அரசியல்வாதிகள் ஏன் ஹிந்தியை எதிர்க்கிறார்கள் என்றும் கேள்வி. ஹிந்தி மொழியை தங்கள் மேல் திணிக்காதீர்கள் என்று கூறுவது வேறு மொழியை வெறுப்பதல்ல, தாய்மொழியையும் தாயையும் சுயமரியாதையோடு பாதுகாப்பது என நடிகர் பிரகாஷ்ராஜ் பதிலடி. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பௌர்ணமி கருட சேவை நிகழ்வு கோலாகலம். ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி தங்க கருட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் கள்ளக்காதல் விவகாரத்தில் பெண்ணுக்கு கழுத்து, முதுகில் சரமாரி கத்திக்குத்து. தன்னைத்தானே கழுத்தை அறுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற இளைஞரால் பரபரப்பு. இருவரையும் மருத்துவமனையில் அனுமதித்து போலீசார் விசாரணை. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மழைநீர் வடிகால் மண்ணை கொட்டி அடைக்கப்பட்டதால் பரபரப்பு. ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு கழிவுநீர் செல்வதை அனுமதிக்க முடியாது என வாக்குவாதம். 4 வார்டு கவுன்சிலர்கள் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. கோவை உக்கடம் பகுதியில் மசூதிக்கு சென்று திரும்பிய கணவன் மனைவி 5 மாத குழந்தையை முட்டி தள்ளிய மாடு. படுகாயமடைந்த மூவரும் மருத்துவமனையில் அனுமதி. கன்னியாகுமரியில் புதிதாக போடப்பட்ட நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை 2 நாட்களிலேயே பெயர்ந்ததால் மக்கள் ஆத்திரம். சாலை பணிகளை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. உதகை குன்னூருக்கு படையெடுக்கும் அரிய வகை பறவைகள். கோடநாடு காட்சிமுனை, கேத்ரின் நீர்வீழ்ச்சி, லாங்வுட் சோலைகளில் அதிகமாக பார்க்க முடிவதாக வனத்துறை தகவல். கொடைக்கானலில் பசுமை போர்த்திய மலைத்தொடர்களை மறைத்த மேகக்கூட்டங்கள். சுற்றுலா பயணிகள் வியப்புடன் கண்டு ரசித்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் அடுத்தடுத்து நடந்த சாலை விபத்தில் 2 பலியான சோகம். இருசக்கர வாகனத்தில் சென்ற கூலி தொழிலாளி மனைவி குழந்தையின் கண்ணெதிரே லாரி சக்கரத்தில் சிக்கி உயிரிழப்பு. சென்னை தேனாம்பேட்டையில் ரவுடி ஓட வெட்டி படுகொலை. மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் நடந்த பயங்கரம். 3 பேர் கொண்ட கும்பலுக்கு தனிப்படை போலீசார் வலை. தருமபுரியில் சொத்து வரி வசூலிக்க சென்ற நகராட்சி பணியாளர்கள் சிறைபிடிப்பு. BSNL அலுவலக ஊழியர்களின் செயலால் பரபரப்பு. திருத்தணி அரசு மருத்துவமனை பிரசவ வார்டில் திடீரென புகை பரவியதால் கர்ப்பிணிகள் அதிர்ச்சி. குளிர்சாதன பெட்டியில் மின்கசிவு ஏற்பட்டு வார்டில் புகை சூழ்ந்ததால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி திருமுருகநாத சுவாமி கோயிலில் தெப்போற்சவம். மகாமக தெப்பக்குளத்தில் புஷ்ப பல்லக்கில் சந்திரசேகரர் அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அரசு துவக்கப்பள்ளியில் நடந்த ஆண்டு விழா. சுட்டி குழந்தைகளின் கலக்கல் நடனத்தால் பார்வையாளர்கள் உற்சாகம். திண்டிவனத்தில் 17ஆம் தேதி பாமக வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் கூட்டம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. மார்ச் 28ஆம் தேதி சென்னை திருவான்மியூரில் தாவேகா முதல் பொதுக்குழு கூட்டம். விஜய் தலைமையில் நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவிப்பு. தாவேகா தலைவர் விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய அரசு உத்தரவிட்ட விவகாரம். நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டில் 3 துறை அதிகாரிகள் ஆலோசனை. சென்னை சவுகார்பேட்டையில் களைகட்டிய ஹோலி கொண்டாட்டம். மேலதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் வண்ணப்பொடிகளை தூவி இளைஞர்கள் உற்சாகம். வட மாநிலங்களில் களைகட்டிய ஹோலி பண்டிகை. ஒருவர் மீது ஒருவர் வண்ணப்பொடிகளை தூவி உற்சாகம். ராஜஸ்தானில் ஹோலி பவுடரை பூச மறுத்த இளைஞரை அடித்து கொலை செய்த கும்பல். CCTV காட்சி வெளியான நிலையில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. கர்நாடகாவில் ஹோலி பண்டிகையொட்டி பேருந்துக்காக காத்திருந்த மாணவிகள் மீது ரசாயன பொடிகளை தூவிய இளைஞர்கள். நெஞ்சுவலி, மூச்சுத்திணறல் ஏற்பட்டதால் 8 மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதி. சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. இந்திய மாஸ்டர்ஸ் கிரிக்கெட் அணி கேப்டன் சச்சின் ஹோலி கொண்டாட்டம். தூங்கிக் கொண்டிருந்த யுவராஜ் சிங்கை எழுப்பி வண்ணங்களை பீச்சியடித்து மகிழ்ச்சி. தங்க கடத்தல் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள நடிகை ரன்யா ராவின் ஜாமீன் மனு தள்ளுபடி. பெங்களூரு பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றம் உத்தரவு. பீகார் மாநிலம் நாலந்தாவில் உள்ள நகை கடையில் மோதிரங்களை விழுங்கி திருட்டில் ஈடுபட்ட 2 பெண்கள் கைது. நகை வாங்குவது போல் நூதன முறையில் திருட்டில் ஈடுபட்ட அதிர்ச்சி காட்சி.
கர்நாடகா மாநிலம் மங்களூருவில் இருசக்கர வாகனத்தில் சென்றவரை காரை ஏற்றி கொல்ல முயற்சி. படுகாயமடைந்த பெண் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டி மருத்துவமனையில் அனுமதி. தனது இசையில் AI தொழில்நுட்பத்தை ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன். இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் உறுதி. கோவை மாவட்டம் அரசூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பிரேம்ஜி அமரன் இசை நிகழ்ச்சி. பிரேம்ஜியுடன் கல்லூரி மாணவிகளும் பாடல் பாடி அசத்தல். ரஜினிகாந்த் ஹீரோவாக நடிக்கும் கூலி படத்தின் படப்பிடிப்பு நிறைவு. படக்குழுவினருடன் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடிய இயக்குநர் லோகேஷ் கனகராஜ். அஜித்குமார் நடிக்கும் குட் பேட் அகலி படத்தின் BTS வீடியோ. கலகலப்பான மாசான காட்சிகளுடன் வெளியான வீடியோ வைரல். அமெரிக்காவின் டென்வர் விமான நிலையத்தில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு. அவசர வழி மூலமாகவும் ரக்கை வழியாகவும் வெளியேறி உயிர் தப்பிய 172 பயணிகள். அமெரிக்காவுடனான வர்த்தக போருக்கு மத்தியில் கனடாவின் புதிய பிரதமராக மார்க் கார்னி பதவியேற்பு. ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகியதை அடுத்து லிபரல் கட்சியின் தலைவராகவும் பொறுப்பேற்றார். ஜப்பானின் டோக்கியோ நகரத்தில் வண்ண மீன் காட்சியகத்திற்கு படையெடுக்கும் பார்வையாளர்கள். செரி மலர்களுக்கு நடுவே நீந்தி செல்லும் வண்ண மீன்களைக் கண்டு உற்சாகம். மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் சாம்பியன் பட்டத்தை வெல்லப்போவது யார்? டெல்லி மும்பை அணிகள் இன்று பல பரீட்சை. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினருடன் இணைந்தார் பதிரானா. CSK உற்சாக வரவேற்பு. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.